வெட்னஸ்டே ஈவினிங் விநாயகர் சதுர்த்திங்கிறதுனால சந்தை இருக்குமா இருக்காதாங்கிற டவுட்டில் தான் போயிருந்தோம். சந்தை இருந்துச்சு, ஆனால் கூட்டம் அவ்வளோவா இல்லை. இந்த வாரத்துக்கு தேவையான காயெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வரும்போது ஒரு விநாயகர் சிலை கொண்டுட்டு போயிட்டுருந்தாங்க. சாமிக்குமே காட்டிட்டு நாங்களும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுமே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். டின்னருக்கு சாப்பாடு வச்சுட்டு ரசம் வச்சுக்கலான்னு பிளானு. காலையில் தோசையும் முருங்கைக்காய் சாம்பார்னு செஞ்சிருந்தேன். சாம்பார் மிச்சம் இருந்துச்சு. நான் டின்னர் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்ததெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இந்த 5 பெட்டி வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சதோட சரி, அதை எடுத்து வைக்கவே இல்லை. அதில் வந்து இந்த ஸ்பூனை வைக்கவே முடியல. சரி சைடில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருந்தேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரசத்துக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். காலையில் தோசை சாப்பிட்டோம். மத்தியானத்துக்கு கொழுக்கட்டையோடு முடிச்சாச்சு. சாப்பாடே சாப்பிடல. சரி நைட் டின்னருக்கு சாப்பாடு வச்சுக்கலான்னு சொல்லி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சமைக்குமே நைட்டுக்கு வயிறு ஃபில்லிங்காக கொடுத்தா தான் அவங்களுக்குமே நல்லா தூங்குவாங்க. சாப்பாடு முருங்கைக்காய் சாம்பார் ரசம் வச்சு சூப்பராக டின்னர் முடிச்சாச்சு. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.